கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். மத்தியோ 27வது அதிகாரம் 26வது வசனம். ஆமேன். இங்க பரபாசுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சிலுவையில் அறைய அவங்க பிலாத்து கேட்கிறாரு. இயேசுவை சிலுவையில் அறையும் போது இவனும் குற்றம் செஞ்சிருக்கான், இயேசுவையும் நீங்க சிலுவையில் அறைய சொல்றீங்க, 2 பேர்ல யாரை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 18வது அதிகாரத்துல கேட்கிறாங்க. அதுக்கு யூதர்கள் எல்லாரும், பிரதான ஆசிரியர் எல்லாரும் என்ன சொல்றாங்களா, இயேசுவை அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறாங்க. அப்ப பரபாசை விடுதலை ஆக்கிட்டு சிலுவையில இயேசுவை ஒப்பு கொடுத்து வாரினால் அடைத்து, இந்த இடத்துல ஒருத்தன் விடுதலை ஆக்கப்படுறான். இயேசு அவனின் நிமித்தம் கர்த்தர் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறாரு. அந்த இடத்துல நம்ம பேரை நம்ம போட்டுக்கலாம். இப்ப என் பேரை நான் அந்த இடத்துல போட்டுக்கிறேன், நீங்க உங்க பேரை போட்டுக்கோங்க. அப்போ நமக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டால், இங்க ஒருத்தனை விலக்கிட்டு ஒருத்தனை காப்பாத்திட்டு எப்படி கர்த்தரை அடித்து ஒப்பு கொடுத்தாங்களோ, பாவமே அறியாத அவர் நமக்காய் ஒவ்வொருத்தங்களுக்காகவும், இங்க ஒருத்தனுக்காய் அப்படின்னு தான் வருது. இந்த ஒருத்தனை விடுதலையாக்கி அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நமக்காக ஒவ்வொருத்தங்களுக்காகவும் இது நமக்கு உரியதாய் இருக்கிறது. கர்த்தர் யாருக்காய் சிலுவையில் அறையப்பட்டார் என்றால் நமக்காக, எனக்காக அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உங்களுக்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவரோட பாடுகள் யாருக்காகனா உங்களுக்காக, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக. இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுட்டீங்கன்னா, ஏசப்பா எனக்காக தான் அந்த சிலுவையில் அறைந்தாங்க, அவ்வளோ பாடி எனக்காக தான் அவர் அனுபவிச்சாரு அப்படின்னு நீங்க உங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க இருதயத்துல பலகையில எழுதி கொண்டீங்கன்னா, கண்டிப்பா உங்ககிட்ட பாவமே காணப்படாது. பரிசுத்தமாய் கர்த்தருக்கு என்று வாழலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டு யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம். ஹல்லேலூயா.